தேவனுக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாள் வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபம், யாரெல்லாம் நீங்க இந்த வேலைக்காக உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஒரு இன்டர்வியூ விஷயங்கள், வியாபாரத்துக்காக சில பிளான், ஒப்பந்தம் கையெழுத்திட போறீங்க, இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், நீங்க சந்தேகப்பட வேண்டாம். தேவன் உங்களை விசுவாசத்தோட உங்களை வழிநடத்துவார். உறுதியா நம்புங்க. உங்களுக்குள்ளாக இந்த ஒரு பயம் இருந்தால் இன்றைக்கு நீங்கட்டும். ஒரு தயக்கம் இருந்தால் இன்னைக்கு நீங்கட்டும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பலவீனம், பதட்டம் நீங்கட்டும். எனவே அதற்காக தான் இந்த ஜெபத்தை செய்கிறோம். எனவே இந்த ஜெபம் நாம் செய்யலாம். உங்களுடைய ப்ராஜெக்டுகள், திட்டங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கோப்பையினுடைய தண்ணியை கையில் எடுத்துக்கோங்க. கண்களை மூடுங்க. நாம் இந்த நேரம் ஜெபிக்கலாம் இயேசுவின் நாமத்தினால். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனை, இயேசுவின் பெயரால் இதோ இன்றைக்கு என் தேவனே இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாங்கள் இணைகிறோம். ஆண்டவரே, இதோ யாரெல்லாம் புதிய காரியத்திற்காக இந்த புதன்கிழமை செய்வதற்காக செல்கிறார்களோ என் தேவனே, புதிய காரியங்கள் கையெழுத்திடும்படியாக, ஒப்பந்தத்தை பேசும்படியாக என் ஆண்டவரும் ஜனங்களுக்கு வெற்றியை தாரும். இதோ இவர் இந்த கடையை திறக்க பார்க்கிறார். இதோ இந்த வியாபாரத்தில் முன்னோக்கி செல்ல பார்க்கிறார். இதோ இந்த இடத்தில், இந்த நிறுவனத்தில், இந்த கம்பெனியில் எனக்கு இந்த ஒரு வேலை வேண்டும் என்று இவர் கேட்கிறார். இதோ உன் மீது விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் அதை தருகிறீர். ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக தருகிறார். அந்த ஃபைல், டாக்குமெண்ட் கெட்டிய கையில பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடு உறுதியாய் இந்த வேலை எனக்கானது என்று சொல்லுங்கள். இந்த வியாபாரம் எனக்கானது. நீங்கள் எதை இந்த காலை நேரம் அறிக்கை செய்வீரோ அது நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் நீங்கட்டும். தேவனை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு நீர் தாரும். இதோ இன்றைக்கான சக்சஸை, வெற்றியை மக்களுக்கு நீர் ஏற்படுத்தும். நீர் அதை இவருக்காய் செய்கிறேன். நீர் இவருடைய கைகளின் வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். நான் உறுதியாய் நம்புகிறேன். இந்த கோப்பையினுடைய தண்ணீரை உயர்த்தி சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் தேவனே. இந்த உறுதியோடு என் வேலைக்காகவும் வியாபாரத்துக்காகவும் நான் செல்வேன். எனக்கு துணையாய் நீர் இருப்பீர், எனக்கு பதில் தருவீர். நான் உம் பெயரை மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் முன்னோக்கி செல்வீர்கள். உங்களோடு தேவன் புதிய காரியங்களை செய்வார். இயேசுவின் பெயராலே ஆமென், ஆமென். சோ இந்த விசுவாசத்தோடு உறுதியா இருங்க. உங்களுக்கான பதில் தேவன் உங்களுடைய கையில கொடுத்திருக்கார். ஆமென். சோ எனவேதான் இந்த நாள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இன்றைக்கு இந்த புதன்கிழமையில ஒரு கேள்வியை நான் உங்களுக்காக கேட்க விரும்புகிறேன். பாருங்க, அதாவது ஒரு நபரை உயிரோடு இருக்கிறவங்களை போய் அதாவது சுடுகாட்டில் போய் தேடுவாங்களா? கண்டிப்பா. சிமெட்ரியில் போய் உயிரோடு இருக்கிறவங்கள போய் தேட மாட்டாங்க. அங்கே ஏன் இந்த ஒரு கேள்வியானது நான் ஏற்படுத்துகிறேன்? ஏன்னா என்ன விஷயத்தினால இந்த ஒரு வார்த்தை? காரணம், எப்போ இயேசு இறந்தாரோ அவரை ஒரு கல்லறையில் அவரை என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. அப்போது அந்த ஸ்ரீ அங்கே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்ட்டு பாருங்க, இங்கே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை மிகவும் வல்லமையானது. ஏன்னா யார் இன்னைக்கு புதன்கிழமையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி தேவனை தேடும். எனவே தான் இன்றைக்கு அதை நீங்கள் கற்றுக்கொள்ள போறீங்க. இந்த வசனத்தை பாருங்க. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்றார்கள். அந்த ஸ்ரீ பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி
நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அந்த 2 பிரகாசம் உள்ள அந்த இருவர் யார்? தூதர்கள். வெளிப்படையாய், அதாவது தெளிவாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல தேடுறது என்ன? ஏன்னா இறந்தவங்களை தான் கல்லறையில் வைப்பாங்க. ஆண்டவர் பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். எந்த அளவுக்கு வெளிப்படையா இந்த வார்த்தை இருக்கிறது. எனவே அவர் உயிர் தெழுந்தார். மக்களை, உயிர் தெழுந்த இயேசு உங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். எனவேதான் இன்றைக்கு இதை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்ன, எப்படி நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி, விசேஷமா இந்த 7 மணி நீங்க கலந்துக்கும் போது தேவனுடைய ஆவியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. எனவே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் எங்களை அழைக்க விரும்பினால், யார் நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறீங்களோ எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். எங்களுடைய முகவரியை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா 282/681 அண்ணா சாலை 1000 லைட்டில் நாங்கள் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய லொக்கேஷனை தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறீங்கன்னா uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். மக்களை கவனப்பாருங்க. பாருங்கள், இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கணும், இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன், இன்றைக்கு நான் உங்களை பார்க்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.